தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக எத்தனை ஆண்டு காலம் இந்த அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக 22 ஆண்டுகளாக மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அம்பேத்கர் சிலையை உருவாக்குவதற்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் சித்திக் அவர்களும் ஒரு உறுதுணையாக இருந்து இந்த அம்பேத்கர் சிலையை காரைக்குடியில் நிறுவுவதற்கு உறுதுணையாக இருந்து இந்த அம்பேத்கர் சிலையை உருவாக்கினார். அன்று முதல் இன்று வரை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி வருடந்தோறும் டிசம்பர் 6க்கு நினைவேந்த நிகழ்விற்கு மாலை அணிவித்துக் கொண்டிருக்கின்றோம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோயில் சிறுபான்மைக்கு எதிராக ஒரு சக்தி செயல்படுறாங்க. இதை நீங்க எவ்வாறு பாக்குறீங்க? ஏன்னா வழக்கத்துக்கு உள்ள மாறா குடியரசு காந்தி ஏற்றுக்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எவ்வாறு நீங்க பாக்குறீங்க? எந்த படத்தில் பாக்குறீங்க சார்? மதுரை திருப்பரங்குன்றத்தில் 2014 2 அமர்வு நீதிபதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில இன்று வரை தீபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அங்கு சிறுபான்மை மக்களும் தலித் மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் மதுரையை சுற்றியுள்ள அனைத்து சமூக மக்களும் ஒருங்கிணைப்போடு அந்த ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது சங் பரிவார் பாசிச அமைப்பு இன்று இந்த வருடம் ஒரு மயில்கல்லில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி பாஜகவினுடைய ஒரு முகமாக இருக்கக்கூடிய GR சாமிநாதன் ஒரு நீதிபதி, மக்களுக்கு நீதிபதியாக இருக்கக்கூடியவர் பிஜேபியினுடைய நீதிபதியாக ஒரு தீர்ப்பை அளித்து மதுரையிலே ஒரு அயோத்தியை உருவாக்க வேண்டும் என்று ஒரு காரணத்தை முன்மொழியும் விதமாக இன்று அந்த ஒரு தீர்ப்பை கொடுத்து கலவர பூமியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தமிழக அரசு அது மிக ஒரு லாபகரமாக கையாண்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் வருடந்தோறும் எங்கு தீபம் ஏற்றப்படுமோ அங்கு ஏற்றப்பட்டு ஒரு சுமூக நிலையை உருவாக்கியுள்ளது இந்த தமிழக அரசு. அது நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்கிறோம் என்று மதுரையில் வாழ்கின்ற அனைத்து சமூக மக்களும் ஒரு தரப்பட்ட மக்கள் தான் என்று சொல்லி மக்களே ஒருங்கிணைப்பு பண்ணியிருக்கிறார்கள். இதில் தீபம் ஏற்றுவதற்கு RSS காரர்களுக்கோ பிஜேபியினுடைய சங் பரிவார் அமைப்புகளுக்கோ அங்கே வேலை இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதோ ஒரு தலைமுறை ஏற்படுது. என்ன காரணம்? எதன் அடிப்படையில் நடைபெற்றது சார்? பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் நாங்கள் என்றுமே அம்பேத்கர் சொன்ன வழியிலே நடக்கின்றவர்கள், பாசிச சக்தியை எதிர்க்கக்கூடியவர்கள், அம்பேத்கர் சொன்ன அரசியல் சட்டமைப்பை முன்மொழிந்து செயல்படக்கூடியவர்கள். அதை நாங்கள் வருடந்தோறும் எப்படியான ஒரு கோஷங்களை அம்பேத்கர் சொன்னாரோ, இந்த பாசிய சக்திகளுக்கு எதிரான ஒரு கோஷங்களை சொன்னாரோ அந்த கோஷங்களை முன்வைத்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி வருடந்தோறும் கோஷங்கள் எழுப்பி மாலை அணிவித்துக் கொண்டு வருகின்றோம். ஆனால் இன்று பிஜேபியினுடைய சங் பரிவார் RSS கும்பல் சில பேர் அம்பேத்கர் சிலை முன்பு வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உருவாக்கிவிட்டது. அம்பேத்கர் சிலை மாலை அணிவிக்க வருவர்கள் வெற்றிவேல் வீரவேல் சொல்வதற்கு இடமே இல்லை. இதை அவர்கள் கோயில்களில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அம்பேத்கர் மாலை அணிவிக்கும் இடத்தில் சொல்ல வேண்டிய காரணமே இல்லை. இங்கும் ஒரு கலவரத்தை உண்டு பண்ண